தமிழ்நாட்டு மக்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நம்ம அண்ணா சிஎம் ஆக போகிறாரு. அப்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் கோடி கோடி நன்றிகள். அண்ணனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தெளிவான முடிவு, தரமான முடிவு, கரெக்டான டைமில் எடுத்துட்டீங்க. நீங்கள் எல்லாம் ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. அண்ணாச்சியில் அண்ணன் இனி பேசுகிறதுக்கு ஏதாவது இருக்கா? அவங்களுக்கு கேவலப்படுத்திட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க, தரக்குறைவாக பேசிட்டாங்க, அவ்வளோ அவங்க பர்சனல் லைஃப்பில் அட்டாக் பண்ணிட்டாங்க. அண்ணன் இனி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அவங்க துறையில் இருந்தே ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து அண்ணனை அவதூறுகளாக பரப்பி அண்ணனை கேவலப்படுத்திட்டாங்க. எதுவுமே நம்மளால் அவ்வளோ வலி, இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வலியாக இருக்குது. தமிழ்நாடு மக்களே, உங்களை மாதிரி தான் கேரளாவில் இருக்கிற எங்களுக்கு அண்ணனை எமோஷ்னலாக ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஆக்டராக இல்லை, அண்ணனை நம்ம ஃபேமிலி மெம்பராக ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ 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 பிடிக்கும். நீங்கள் தெளிவான முடிவை எடுத்து அண்ணனை உட்கார வச்சுருக்கீங்க. இந்த கரூர் பிரச்சனையிலேருந்தும் அண்ணனை முடக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க. அவங்க எல்லா பிளானையும் நீங்கள் உடச்சி தூளு ஆக்கிட்டீங்க. அப்புறம் சிஎம் கேண்டிடேட்டு நம்ம முக ஸ்டாலினை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. அவங்களும் வயசாகிடுச்சு இல்லை, அவங்களுக்கும் ரெஸ்ட் வேணும் இல்லை. அப்போது அதுக்காக நீங்கள் அவங்கள ரெஸ்ட் எடுக்க வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. ஒரு தொகுதி ஜெயிப்பானான்னு கேட்டீங்க. அந்த சிஎம் கேண்டிடேட்டையே நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ரிசல்ட்டு பார்த்ததுலேருந்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லாமல் என்னால் இருக்கவே முடியலை. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே நல்லாச்சு அண்ணன் கொடுப்பாரு. நீங்கள் எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்கள் லைஃப் எல்லாமே கிரேஸ்ஃபுல்லாக போகுது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கோடி கோடி நன்றிகள் அண்ணனுக்கு ஓட்டு போட்டதுக்கு. அப்புறம் விஜய் அண்ணா, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, நீங்கள் சிஎம் சீட்டில் உட்கார்றது நாங்கள் கண்குளிராக பார்க்க போகிறோம். தேங்க்யூ மக்கள்.